என்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வணக்கங்களும் வந்தனங்களும். இந்த உலகில் நாம் நல்லபடியான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழுவதற்கு நோ என்பதை சொல்லத்தான் வேண்டும். பல இடங்களில் நாம் மற்றவர்களுக்காக எல்லாவற்றிற்கும் சம்மதித்துவிட்டு நான் செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அதற்காக எங்களையும் எங்களுக்கு உள்ளிருக்கும் அந்த ஆன்மாவையும் எங்களை சுற்றியிருப்பவர்களையும் வதைத்துவிட்டு ஒரு காரியத்தை செய்ய போகின்றோம். அது எவ்வளவு தூரம் எங்களுக்குள்ளே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அதிகமாக நாம் புரிந்து கொள்ளுவதில்லை. என்னிடம் கேள்விகள் வந்திருந்தன. 3 கேள்விகள் வந்திருந்தன. முதலாவது கேள்வி, இருவர் சந்திக்கும் போது ஒருவர் அமைதியாக இருக்கும் சமயத்தில் மற்றவர்களை பற்றி பேசும்போது அதை எப்படி தவிர்த்து கொள்ளுவது என்று பலருடைய கேள்வி. நாம் ஒருவர் வீட்டுக்கு போகும்போதோ ஒருவரை ஒரு காஃபி ஷாப்பில் சந்தித்து தேநீர் அருந்தும் போதோ நாங்கள் சொல்லிவிடுவோம் ஈஸியாக, எங்களுக்கு சுகர் இருக்குது, சுகரே போடாதேங்கோ, இல்லை கொஞ்சமாக போட்டு கொடுங்கோ. எங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, கொழுப்பான உணவுகள் வேண்டாம், மட்டன் வேண்டாம், இப்படி பல விடயங்களை தாராளமாக சொல்லிவிடுவோம். ஆனால் என்னொருவர் மற்றவரை பற்றி பேசும்போது மட்டும் நாங்கள் ஒன்றும் சொல்லாது கேட்டுக்கொண்டிருப்போம். அது தேவையே இல்லை. நீங்கள் வெளிப்படையாக மற்றவர்களை பற்றி உங்கள் காதுகளுக்கு கொண்டு வரும் சமயத்தில் தைரியமாகவும் திடமாகவும் சொல்லிவிடுங்கள், எனக்கு மற்றவர்களை பற்றி பேசுவதில் எந்த ஈடுபாடும் இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. இதை நீங்கள் ஆணித்தனமாக சொன்னாலே பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவந்து விடலாம் கண்டிப்பாக. அடுத்ததாக கேட்டிருந்தீர்கள், உள்ளுக்கு இருக்கும் காயங்களை எப்படி நாம் அடியோடு அழிப்பது? பல வருடங்களுக்கு முன் நடந்த காயங்களோ சிறு வயதில் நடந்த பிரச்சனைகளின் பதிவுகளோ எங்களுக்குள் இருக்கின்றது என்றால் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எமக்குள் அந்த காயங்களின் வலிகள் வடுவாக இருக்கிறது. அதிலிருந்து வெளிவருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்னர் சைல்ட் மெடிடேஷன் என்ற ஒரு விடயம் இந்த உலகில் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் இன்னர் சைல்ட் மெடிடேஷன் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமானால் என்னிடமோ மற்றவர்களிடமோ அதை கற்றுக்கொள்ளுங்கள். காயங்களை அழித்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது, மற்றவர்கள் எங்களை பற்றி பேசும்போது எங்களுக்கு வலிக்கிறது, கோபம் வருகிறது, எரிச்சலாக இருக்கிறது. இதிலிருந்து எப்படி வெளிவருவது? மற்றவர்கள் நீங்கள் இருக்கும் இடத்திலோ உங்கள் காதில் கேட்கும்படியாகவோ உங்களை பற்றி பேசினால் நீங்கள் ஒன்று அந்த இடத்தில் இருக்காதீர்கள், நகர்ந்து சென்று விடுங்கள். இல்லையெனில் நான் போன வீடியோவில் சொன்னது போல் மற்றவர்களுக்கு அவ்வளவுதான் புத்தி இருக்கிறது என்று நீங்களே உங்களை சமாதானப்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயம் உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். மற்றவர்கள் சொல்லுகின்ற எந்த விதமான கமெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஆளாகவே தேவையில்லை. இந்த உலகத்தில் எல்லா ஆன்மாவும் ஏதோ ஒரு காரியத்தோடு தான் பிறந்திருக்கிறது. அந்த காரியத்தை அந்த சோல் முடிக்கும் வரைக்கும் நல்லதோ கெட்டதோ பிரச்சனையோ ஆபத்தோ அதிலிருந்து வெளிவந்து வாழுவதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டுதான் இருக்கிறது. அதில் நீங்கள் வெற்றி பெற்று நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ ஒரு குருவாக என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உங்களோடு இருக்கும். நல்லபடியான வாழ்க்கையை வாழுங்கள், மற்றவர்களுக்கு அன்பு கொடுங்கள்,
நல்லபடியான விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகில் வாழ்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.